ரொம்ப பெரிய அறிவாளிகள் சொல்கிற விஷயம் இல்லை எழுதுகிற விஷயங்களில் பார்த்தோம்னா ஒரு கண்டென்ட் மட்டுமே இருக்காது. உத்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்கும். சர்க்கிள் வித்தின் சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னன்னா திருக்குறளை வச்சு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கேட்டாலும் உனக்கு புரியும். ஒரு கவிஞர் கவிதையை எழுதிட்டார். எழுதணுன்னே இதுக்கு என்ன மீனிங், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அரங்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்குறாரு. அவங்க டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. இதுக்கு இந்த அர்த்தம் சார், இதுக்கு இந்த அர்த்தம் சார் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க, நல்லா சொல்கிறாங்க. அப்போ உண்மையான மீனிங்கை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவர் சொன்ன விஷயம், என்னுடைய கவிதைங்கிறது ஒரு விதை மாதிரி, அதை நான் உங்கள்கிட்ட போட்டேனே அது ஒரு மரம் மாதிரி முளைச்சி பிரான்ச்சஸ் அந்த கிளைகள் நல்லா விட்டு அங்கிட்டு அழகாக ஆலமரம் மாதிரி வளர்ந்துருச்சு. நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து ஒரு கிளை மாதிரி இருக்குது. இப்போ நான் கரெக்டாக சொல்லிட்டேன், இதே ஒரு என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த ஸ்டெம்மு மட்டும் இருக்க மாதிரி இருக்கும், அந்த தண்டு பகுதி மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். மிச்ச கிளைகள்லாம் உடஞ்சி என்னுடைய மரம் முடமானது மாதிரி என்னுடைய கவிதையும் முடமாயிரும். அதனால் நான் உண்மையான கருத்தை சொல்லலை, அது அழகாக இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயமும் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, கிரேட் ஃபிலாசபர், அது மறுக்கவே முடியாது. இந்த விஷயத்தை பற்றி இவர் பேசலை அப்படின்னு சொன்னால் நம்ம மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. கம்யூனிசம் பேசியிருப்பார், துறவரம் பேசியிருப்பார், அரசியல் பேசியிருப்பார், அங்கவியல் பேசியிருப்பார், எல்லாத்தையும் பேசியிருப்பார். அப்படி இருக்கிற ஒரே பாயிண்டோட பேசியிருப்பாரா அப்படிங்கிற விவாதமாகத்தே இருக்கும். இப்போ இந்த குறளை பாரு, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலையும் தோன்றாமே நன்று அப்படிங்கிறது. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நம்ம பொருள் கொள்கிற அர்த்தம் ஒரு மாதிரி இருக்கும், நான் சொல்கிற அர்த்தம் ஒரு மாதிரி இருக்கும். என்னென்னா ஒரு துறையில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு புகழோடு இருக்கணும் அந்த துறையில், இல்லைன்னா அங்கே இருக்கவே கூடாது. புகழோடு தோன்றணும், இல்லை தோன்றவே கூடாது, தோன்றாமே இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இருக்கும். ஆனால் உண்மையான அர்த்தம் எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தோன்றின் புகழோடு தோன்றுங்க. எப்படி பிறக்கிறப்பே தோன்றப்பே எப்படி பிறப்பின் அடிப்படையில் எப்படி புகழ்ச்சியோடு நம்மளால் தோன்ற முடியும், பிறக்க முடியும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவராக இப்படி இந்த பிறப்பை வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பார், உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டு கிடையாது வருதில்ல. ஆனால் அப்படி கிடையாது. இது ஒரு பாரம்பரியத்தவே சொல்லும், தோன்றின் புகழோடு தோன்றுங்க. என்னென்னா எண்ணம் நல்லா இருக்கணும், எண்ணம்தே செயலாக மாறும், செயல் திரும்ப திரும்ப செய்கிறப்ப பழக்கமாக மாறும். அந்த பழக்கம் 2-3 தலைமுறைக்கு போகிறப்ப ஒரு பாரம்பரியமாக மாறும். அந்த பாரம்பரியத்தே அடுத்தடுத்த தலைமுறையில் நிலைக்கும். அப்போ அந்த ஒரு தலைமுறையே நல்லா இருக்கணும். அதையும் தோன்றின் புகழோடு தோன்றுங்க. தோன்றப்பே சிறப்பாக எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா செயல் பழக்கம் பாரம்பரியம் அப்படியே நல்லா இருக்கும். ஒரு ஜென்ரேஷன் நல்லா இருக்கணுங்கிறதையும் இந்த குறளில் சொல்லுவார். இதே இதுக்கான அர்த்தம்.